ஹலோ குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாலக் ஆனியன் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு போட்டு காமிக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கட்டு பாலக்கை இதுமாதிரி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நல்லா அலம்பிட்டு இதுமாதிரி பொடியாக நறுக்கிட்டு ஒரு தடவை அலசிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு 2 வெங்காயத்தை அதிகம் பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக என்ன பண்ணணுன்னு அடுத்த சீனில் வரும் உங்களுக்கு. எடுங்கம்மா, நீங்கள் வீடியோ எடுங்க. அது சரியா இருக்கா? நான் எல்லாம் வச்சுருக்கேம்மா. தெரியுதுல்ல, இப்போ இருக்கு. ஆனில் தான் இருக்கா? ஆனில் தான் இருக்கு. இதுக்கு 2 ஸ்கூப்பு, ஒன்றில் 5 சப்பாத்தி, 10 சப்பாத்திக்கு நம்ம இப்போ எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு தெரியுதுதாம்மா? உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனோட கொஞ்சம் கம்மி காரம். அப்புறம் மஞ்சள் பொடி அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன். அப்புறம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன். இது 3 போட்டுட்டு ஆல்ரெடி இந்த பாருங்க, இந்த பாலக்கை நல்லா வடிகட்டி வச்சிருக்கு. இந்த பாலக்கையும் இதில் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கோம் பாருங்கள். இந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கிது இதில் போட்டுவிடுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு காரம் எல்லாம் இந்த மாவில், கீரை வெங்காயம்லாம் இந்த மாவில் சேர்ந்துக்கணும். இது மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கணும். அப்போ தான் உடனே தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் அங்கங்கே காய் இதை மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு இடத்துல ஜாஸ்தி இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். ஆனால் உதுத்து விடணும். நல்லா ஒன்றா சேர்ந்துட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். இப்போ காரமும் ஒன்றா எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கணும். அப்போ தான் நீங்கள் சப்பாத்தி பண்ணும்போது ஒரு இடத்துல உப்பு ஒரு இடத்துல காரம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம இப்போ பாஸ் பண்ணிக்கோப்பா. இப்போ எடுத்துடு இந்த பக்கம். இருக்கா? இப்போ நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி பிசைங்கோ. பசங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் ஊற்றின்ட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக போட்டுருக்கேன். நல்லா அடிச்சு ஒன்றும் இல்லை. இது பண்ணி இப்போ அது மாதிரி நல்லா அடிச்சு காமிச்சிடுங்க. இது மாதிரி நல்லா பசைஞ்சாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சப்பாத்தி பண்ணிடலாம். இது ஆனியன் பாலக் சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சாச்சு. இன்னும் நம்ம சப்பாத்தி பண்ணும்போது காமிக்கிறோம். இது பாருங்க, இது மாதிரி உருண்டை பண்ணிவிடுங்க. 13 உருண்டை வந்திருக்கு. 10க்கு இந்த 10க்கு தான் மாவு எடுத்துட்டோம். அது அந்த வெங்காயமும் பாலக்கும் 2 சேர்ந்ததுனால ஒரு 3 சப்பாத்தி கூட வருது. இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் பெசட்டு தனியாக வச்சுடாதுங்க. இந்த நீத்துக்கும் கீரையில் இருக்கிற நீர்லாம் சத்தாயி உங்களுக்கு ரொம்ப குளன்னு ஆகிடும். அப்போ விட முடியாது.
அதுக்காக தான் ஒரு 5-10 நிமிஷத்துக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை உருட்டியாச்சு. இனிமேல் நம்ம இட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். என்ன இருக்கு இப்போ நம்ம இடுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் இட்டுக்கோங்க. அப்போ மாவு தொட்டுக்கோங்க. ஏன்னா நார்மலாக டைமில் எதுவுமே ஆகாது. இது கொஞ்சம் கீரை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் நீர்த்துக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இதுமாதிரி தடவிக்கோங்க. தடவிட்டு இதுமாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இட்டுடணும். எப்பவுமே இடும்போது இந்த கார்னர் முக்கோணமாக பண்ணுறவங்க கார்னரை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்க. ஏன்னா அது மோட்டாவாகிடும், கனமாகிடும். அதான் கார்னர் ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன்னா சென்டர் தான் அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்னருக்கு கொண்டு போயிடணும். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி ஆச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தி பண்ணோம், அவ்வளோதான். கல்லில் சப்பாத்தி போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் இந்த இங்கே கீ இருக்குது, கீ போட்டு கீ சப்பாத்தியாக பண்ணிடணும். எண்ணெய் ஊற்றி கூட பண்ணிக்கலாம், கீ கூட பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் 2 முறை திருப்பி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி கொஞ்சம் லேட் ஆகும், நான் கல் சூடாகும். ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கமும் ஊற்றிட்டு 2வது பக்கமும் ஊற்றி கொஞ்சம் நல்லா சப்பாத்தி வேகிற அளவுக்கு அந்த ஒரு கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும், கலரும் வந்துடும், பபுள்ஸ்லாம் ஆகும். அங்கங்கே வெந்தது அடையாளம் தெரியும் சார். நார்மலாக சப்பாத்தி பரோட்டாலாம் பண்ணும்போது அந்த அடையாளம் தெரியறது மட்டும் பரட்டி போடணும். ஃபஸ்ட்டு சப்பாத்தி கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். அடுத்த சப்பாத்தி கல் நல்லா சூடாக இருக்கும், டக்குன்னு அவங்க பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், நல்லா ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு, போட்டாச்சு சப்பாத்தி. இதே மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியும் பண்ணணும். எல்லா சப்பாத்தியும் முடித்தோடனே இப்போ எப்படியும் ஒரு சின்ன வீடியோ போட்டு இந்த வீடியோவை முடிச்சிடுறோம். இப்போ பாருங்கள், எல்லா சப்பாத்தி இன்னும் லாஸ்ட்டு இங்கே ஒரு சப்பாத்தி இருக்குது, அவ்வளோதான். பாக்கி எல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சு. சப்பாத்தி பாலக் ஆனியன் சப்பாத்தி இதோட நம்ம முடிச்சிடுறோம். ஒரு சின்ன ஷார்ட் இன்னும் இருக்குது, அதையும் போட்டுடுறோம் ஃபினிஷிங்கில். லாஸ்ட் சப்பாத்தி முடிஞ்சிடுச்சு, நம்ம போட்டோம். ஸோ எனக்கு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. கல்ல ஆடினதுக்கப்புறம் வெளில எடுத்து வச்சுருங்க. சப்பாத்தி இஸ் ரெடி. இதுதான் பாலக் ஆனியன் சப்பாத்தி. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நாள் வரும்.